அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாயிருந்துச்சு. இதுல தாவேகா பெரும்பான்மையா 108 தொகுதியும், அதிமுக கூட்டணி 53 தொகுதிகளையும், திமுக கூட்டணி 73 தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா கைப்பற்றி இருந்தாங்க. இந்த 3 கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தாவேகா பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையா 108 தொகுதி கைப்பற்றி இருந்தாங்க. இன்னும் மற்ற கட்சிகளோட ஆதரவு நிலையை நாடிட்டு இருந்த நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவித்து நாளை அல்லது நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. ஆனா இந்த 3 நாட்கள் இடையில பாத்தீங்கன்னா ஊடகங்கள் தங்களால் எவ்வளவு கீழ்த்தரமாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமாக செயல்பட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். குறிப்பாக அதிமுக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை கீழ் மட்டமாக பார்த்தீங்கன்னா மட்டம் தட்ட முடியுமோ, அவங்களை எவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளவு கீழ்த்தரமான செய்திகளை ஏன் போடுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியல. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அதிமுக ஆதரவு அல்லது மற்ற கட்சிகளோட ஆதரவு பார்த்தீங்கன்னா நாடி இருக்காங்க. அதில் அதிமுகவும் ஆதரவு, அதாவது ஆலோசனை கூட்டத்தை நடத்தி நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் போடக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அதிமுக பிளவுபடுகிறது, அதிமுக பிளவுபட போகிறது, அதிமுக உடைய போகிறது, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்கள், இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி, இது மாதிரியான அதாவது 2 நாட்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா, அதாவது அதிமுக கட்சி உடைய போகிறது, மேலும் பிளவும் படுகிறதா அதிமுக. அதாவது இந்த ஊடகங்கள் யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான செய்தியில் பார்த்தீங்கன்னா போடுறாங்க அப்படின்றதுல, அதாவது அதிமுகவிலிருந்து சரியான தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க, எம்எல்ஏ ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சரியாக பாருங்கள் நாங்கள் தாவேக்கு ஆதரவு அளிக்க மாட்டோம் அப்படின்றத வெளிப்படையாக தாவேக்கா, அதாவது அதிமுகவோட துணை பொதுச் செயலாளராக கூட கேபி முனுசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட்டில் அறிவிக்கிறாரு. ஆனால் இவர்கள் போடக்கூடிய செய்தி அப்படின்னா, அதாவது இதை விட இன்னும் மேலே போய் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நடக்காத ஒன்று. இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிவிடுறாரு அப்படின்னா, நாங்கள் தாவேக்கா ஆட்சிக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம், தாவேக்கா பார்த்தீங்கன்னா தாராளமாக ஆட்சி அமைக்கலான்ற பிரஸ் மீட்டை கொடுத்த பின்னாடியும், அதாவது ஒரு ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளித்த பின்பும் இவர்கள் போடக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அதிமுக திமுக கூட்டணி உறுதி, எடப்பாடி முதலமைச்சர், அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு உதயநிதி முதலமைச்சர். ஆனால் ஏன் இவ்வளவு இந்த மாதிரியான செய்திகளை ஏன் பரப்பணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. என்ன நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதை செயல்படுறாங்க அப்படின்றது தெரியல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக பிளவுபடுகிறது, அதுவும் அதிமுக 3ஆம் இடம் போன தொகுதிகளை பற்றி பேசுகிறீங்க. அதே மாதிரி அதிமுக டெபாசிட் இழந்ததை பற்றி பேசும்பொழுது திமுக 3ஆம் இடம் போனதோ, திமுக டெபாசிட் இழந்த தொகுதியை பற்றி இதுவரைக்கும் எந்த ஊடகமும் பார்த்தீங்கன்னா செய்தி வெளியிட கிடையாது. அதிமுக பலவீனம் அடைகிறதான்னு போடுறாங்க. முக்கியமாக என்ன அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் 5 தொகுதிகள்லையுமே திமுக பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் போயிருக்கு. அதே மாதிரி குறிப்பாக 40லேருந்து 50 தொகுதிக்கு மேலே திமுக 3ஆம் இடம் சென்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுகவுமே டெபாசிட் இருந்திருக்காங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகமும் பார்த்தீங்கன்னா வாய் திறக்க கிடையாது. ஆனால் இதை பற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகமே பார்த்தீங்கன்னா பேச கிடையாது. நிறைய தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா திமுக 3ஆம் இடம் போயிருக்கு. குறிப்பாக அதிமுக வலுவாக இருந்த இடங்களில் திமுக 3ஆம் இடமும், திமுக எங்கெங்கெல்லாம் வலுவாக இருந்தாங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக 3ஆம் இடம் போயிருக்கு. அந்த இடத்துல தாவேக்கா பார்த்தீங்கன்னா வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்க வெளியிடக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, 3ஆம் இடம் போன அதிமுக, பல தொகுதிகள் டெபாசிட் இழந்த அதிமுக, இனி அதிமுக இருக்குமா இருக்காதா இப்படின்னு பல செய்தி, அதாவது ஊடகங்களால் அதிமுகவை வீழ்த்தணுன்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களோட முக்கிய நோக்கமாக இருக்குது. குறிப்பாக எதற்கு பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த விமர்சனத்தையும் அதாவது அது பொய்ன்னு தெரியும், அது தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா பொது மேடையில் உட்காந்து அதை விவாதம் நடத்திக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறைக்கு பிறகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஊடகத்துறை, அதாவது ஜேர்னலிசம்னு சொல்லுவோம். ஜனநாயக தூண்களில் 3ஆவதா அடுத்தது, அதாவது 4ஆவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஊடகத்துறை. குறிப்பாக இந்த ஊடகத்துறை மட்டும் பார்த்தீங்கன்னா நேர்மையாக சரியாக வேலை செஞ்சால் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் நடப்பதை பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும், தவறுகளை பார்த்தீங்கன்னா சுட்டி காட்ட முடியும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊடகத்துறை எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்றது மக்களுக்கே பார்த்தீங்கன்னா நன்றாகவே தெரியும். இதற்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக, அதாவது இந்த மாதிரி ஏன் அவங்க பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.